ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்துருக்க நாய்க்குட்டி வந்து குட்டி போட்டிருக்குது. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட்டி போட்டு இப்போ ஒரு 10-15 நாளைக்கு மேலே ஆகியாச்சு. ஸோ வந்து அந்த பப்பியோட ஃபாதர், மதர், அப்புறமா வந்து குட்டி பப்பீஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் குட்டி பப்பீஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபாதர் டாகை தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் பெரிய டாக் தான் இது. இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆனால் அதே டைம் வந்து ரொம்ப கோபக்கார நாய். நம்ம வந்து ஏதாச்சும் தொந்தரவு பண்ணோம் அந்த மாதிரினாலும் டக்குன்னு கடிச்சிரும். அந்த மாதிரி வேறு வித்தியாசமாக வீட்டுக்கு யார் வந்தால் என்ன பண்ணால் அதுக்கிட்ட வந்தாங்கன்னா அவங்கள கடிக்காமல் விடவே செய்யாது. அவ்வளோ ஒரு டெரரான டாகு எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே. அப்புறமா வந்து நம்ம வந்து இங்கே அம்மா பிள்ளைங்கெல்லாம் இருக்கிறாங்க, பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு செல்லக்குட்டி பப்பிக்கு தான் குழந்த பிறந்திருக்குது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள், ரொம்ப பாசமாக இருப்பாள். ஆனால் வந்து இந்த குட்டி போட்டதுலேருந்து மட்டும் கொஞ்சம் டெரராக இருக்குது. ஆனால் வந்து கூட்டில் இருக்கும்போது டெரராக தான் இருப்பாள். கூட்டை விட்டு வெளியே இறங்கிட்டான்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். இது வந்து ஆக்சுவலி எங்களுக்கு வந்து 6 குட்டி போட்டுச்சு. 6 குட்டியில் வந்து 3 பாய் 3 கேர்ளு. அதில் 2 கேர்ள் வந்து செத்து போச்சு. இன்னும் வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆக்டிவாக சூப்பராக இருக்கிறாங்க. இன்னும் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜு. இதில் வந்து இன்னும் இப்போ வந்து 3 பாய் 1 கேர்ள் இருக்குது. ஒரு கேர்ள் வந்து ஆல்ரெடி ஒருத்தங்க கேட்டு புக் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3 பாய்ஸ் தான் இருக்கிறாங்க. வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். ஸோ வந்து ரொம்ப இப்போ நீங்கள் ஃபாதர் மதர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகான பப்பி. வேணுங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு நாங்களே பப்பி கண்ணு முழிச்சு கொஞ்சம் தத்தி நடக்க ஸ்டேஜ் ஆனதையுமே நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க. இப்போ வந்து கண்ணு முழிக்காததுனால அப்படியே உருண்டு போயிட்டுருக்காங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். அம்மா உள்ளே இருக்கும்போது நம்ம போய் குட்டி எதுவுமே எடுக்க முடியாது. இப்போ வந்து அம்மாவை வெளியே விட்டு நான் வந்து அது கூட விளையாடிட்டுருக்கேன். ஸோ அதனால அங்கே இவங்க வந்து இதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது உள்ளே வந்து அந்த குட்டிகளுக்கிட்ட போயிட்டானா நம்ம போய் வீடியோ எடுக்கவும் முடியாது. நம்ம வந்து அந்த குட்டிகளை தொடவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு குட்டி போட்டு ஒரு 3-4 நாளில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட விளையாடெல்லாம் வராது. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து விளையாடெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப அட்டாச்மெண்ட், ரொம்ப பாசமாக இருப்பாள். பப்பின்னு கூப்பிட்டாச்சுன்னா போதும், எங்கே இருந்தாலும் பறந்து ஓடி வந்துடுவா. இது எனக்கு அந்த வாய்ஸோடு கொடுக்கணுன்னு தான் நான் வீடியோ எடுத்தேன். பட் வந்து எங்கள் வீட்டில் வேறு இருக்க டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா குலைச்சிட்டு இருந்தனால அந்த சவுண்டு வந்து ஒழுங்காக கேட்கல. ஸோ அதனால அந்த சவுண்டை நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம உட்காந்துட்டா போதும், மடியில் ஏறி உட்காந்து நல்லா ஜாலியாக கிடந்து விளையாடிட்டு இருப்பா. ரொம்ப பாசக்காரி. நானும் இவங்களும் இருந்தோன்னே என்கிட்ட தான் வருவாள். ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. ஆனால் வந்து நான் இல்லாமல் அவங்க உட்காந்துருந்தா தான் அவங்கக்கிட்டே போவாள். அவங்கக்கிட்ட போனாலுமே டக்குன்னு திருப்பி என்கிட்ட தான் ஓடி வருவாள். அது என்னன்னே தெரியலை. எங்கக்கிட்ட இருக்க டாக்ஸ்லேயே வந்து இது ஒன்றும் தான் என்னோட ரொம்ப ஒரு லவ்லி பெட்டு அந்த மாதிரின்னு சொல்லலாம். இவளுமே எந்த ஒரு சவுண்டு கேட்டால் என்ன ஒரு இதாக இருந்தாலும் டக்குன்னு கடிக்க தான் நிற்பாள். எங்களை தவிர்த்து வேறு யாரும் இது பண்ணியாச்சுன்னா, நாங்கள் இருக்கும்போது யாரும் வந்தால் பிரச்சனை இல்லை, நாங்கள் இல்லாமல் யாரும் வந்தாலுமே கடிக்க தான் இருப்பாள். ஸோ வந்து பப்பி வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். உள்ள கேஜுக்குள்ளே அடைச்சாச்சு, பூட்டியாச்சு. நாங்கள் இனி அப்படியே கிளம்ப போகிறோம். பாய்.